இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, முதல்ல இனியாக்கு சாப்பாடு எடுத்து போடுங்கங்கா. பசியோட இருப்பாள குழந்தை. போதும் போதும் போதும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா சாப்பிடணும் என்ன? ஏய், டாடி ஒரே ஒரு வாய் ஊட்டி விடட்டுமா உனக்கு? சரி. அது குட். இருமா தண்ணி குடிங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. நீங்களா? உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. ஆனா மறுபடியும் ஏன் வந்து தொல்லை பண்றீங்க? சத்தியமா உன்னை தொந்தரவு பண்ண வரலடா. நான் தான் உன் அம்மான்னு நான் புரிய வைக்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. வேண்டாம்க்கா, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால நீங்க இங்க இருந்து போயிருங்க. கண்டிப்பா நான் போயிட வேண்டாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா போயிருவீங்கல்ல? கண்டிப்பா போயிடுவேன். சரி, என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் தான் உங்களோட அம்மா. உங்க அப்பா சூர்யா ஒரு பிரச்சனையில இப்ப ஜெயில இருக்காரு. அவரை ஒரு தடவை நீங்க வந்து நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். ஒரே ஒரு தடவை எனக்காக நீ சூர்யாவை வந்து பார்க்கணும். அவரை பார்த்துட்டு உனக்கு ஞாபகம் வரலன்னா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ்டா, இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, அது போதும். சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் உங்க கூட வரேன். ஆனா எப்படி முடியும்? அம்மா இருக்காங்களே. நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க அம்மா கிட்ட போய் தூங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துருங்க. கதவை மூடிட்டு பின்பக்கமா நம்ம 2 பேரும் தெரியாம போயிட்டு 1 மணி நேரத்துல போயிட்டு திரும்ப வந்துடலாம். சரி, அப்படியே பண்ணலாம். இருங்க, நான் போய் அம்மாட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு வா. தெய்வமா, 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 எங்கடா போன? எப்படா இருக்க? தெய்வமா, 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 தெய்வமா. தெய்வமா, உன்னை பார்த்து உன் குரலை கேட்டு அப்பாவுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுடா. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அப்பா எவ்வளவு துடிச்சு போன தெரியுமா? நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சு நீ சேஃபா இருக்கன்னு துர்காமா சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பாக்கு நிம்மதியாச்சு. தேவிமா, என்ன பாக்குற? இவர்தான் உங்க அப்பா சூர்யா. தெய்வமா, என்னடா என்னாச்சு? அப்பாவை தெரியலையா? நான் தான் சூர்யா, அப்பா சூர்யா. தெய்வமா, என்னடா உனக்கு ஞாபகமே இல்லையா? தெய்வமா. இல்ல, எனக்கு உங்களை ஞாபகம் இல்ல. இல்லங்க, பாப்பாவை காணோங்க. என்னது? பாப்பாவை காணோமா? என்ன சொல்ற கங்கா? சாப்பிட்டு தூங்க போறேன்னு ரூமுக்கு போனா ரொம்ப நேரம் கழிச்சு போய் பார்த்த ரூம்ல பாப்பா இல்லங்க. கங்கா, வீட்ல பாத்ரூம் கிச்சன் சைடு எல்லாமே தேடினியா? வீடு ஃபுல்லா எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், காணோம். எனக்கு என்னவோ அந்த துர்கா தான் பாப்பாவை கடத்திட்டு போயிருப்பான்னு டவுட்டா இருக்கு. சரி சரி, நீ அழாத கங்கா. நான் பக்கத்துல வந்துட்டு இருக்கேன். நான் இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். நீ தைரியமா இரு. சீக்கிரம் வாங்க. இனியா, இனியா, சீக்கிரம் வா. இனியா,
இனியா இனியா இந்த ரூமை செக் பண்ணி பாத்தியா? வா. இனியா இனியா எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. துர்கா தான் பாப்பாவை கடத்திட்டு போயிருப்பான்னு தோணுது. கங்கா, நீ அவசரப்படாத, தேடி பாப்போம். வா. இனியா 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 கங்கா, எங்கேயுமே பாப்பாவை காணுமே. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி துர்கா பாப்பாவை கடத்திருப்பாளோ? ஆமாங்க, கண்டிப்பா அவளோட வேலையா தான் இருக்கும். சரி வா பார்க்கலாம். எங்க இனியா சிரிக்கிற மாதிரி இருக்குங்க. ம், வா பார்க்கலாம். ஜாலியா இருக்கா? நல்லா இருக்குங்க. அக்கா இன்னும் நல்லா நல்லா. அக்கா இன்னும் ஆட்டுங்க நல்லா. இனியா நீ சொன்ன மாதிரி தேவி கிட்ட நல்லபடியா பழகி மெல்ல மெல்ல பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பழைய தேவியா கொண்டு வர முயற்சி பண்ணு துர்கா. ஆமா துர்கா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் துர்கா. தேவி பழையபடி பழைய தேவிய நம்ம வீட்டுக்குள்ள வருவா. ஆமா துர்கா, நான் கூட இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போய் நம்ம தேவிக்கு பழைய ஞாபகம் வந்து நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவாங்களான்னு பூசாரிய பூ போட்டு பார்க்க சொன்னேன். அவரும் பூ போட்டு பார்த்துட்டு கண்டிப்பா வந்துருவாங்கன்னு சொல்லிருக்காரு. பூ போட்டு ஒரு வாக்கு கொடுத்தா அது கண்டிப்பா நடக்கும் துர்கா. நீ நம்பிக்கையோட இரு. ஆமாமா, நீ கவலைப்படாத. நமக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. அதுக்குள்ள உன்னால தேவியோட பழைய ஞாபகங்கள்லாம் வர வைக்க முடியும். உன்னால முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. துர்கா, உன்னோட இந்த முயற்சி கண்டிப்பா ஜெயிக்கும். நீ நம்பிக்கையோட இரு துர்கா. சிஸ்டர், இந்தாங்க சிஸ்டர், ஃப்ரெஷ் ஜூஸ். இத நீங்க குடிச்சீங்கன்னா உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும். இல்லனா வேலை செய்யாதா? ஆமா, இல்ல நல்லாவே வேலை செய்யும். சிஸ்டர் ஜூஸ் குடிக்கும்போது எவன் டிஸ்டர்ப் பண்றது? சிஸ்டர், இந்தாங்க போன். புடி. இங்க வேண்டாம், அங்கேயே வா. யார் சிஸ்டர் போன்ல? அந்த சேட்ஜி தான். ஐயோ, இப்போ என்ன சிஸ்டர் பண்றது? நமஸ்தே சேட்ஜி. டைமண்ட் வேற என்னாச்சு? கிடைச்சிரும், கண்டிப்பா கிடைச்சிரும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு டைமண்ட் வரணும். அப்படி வரல அப்புறம் உங்க உயிர் உங்களுக்கு இல்ல.